ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, நம்ம அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்களாக பணியாற்றிக்கிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அறிவிப்பு பற்றினது தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மே 13 டிஆர்பி உங்களுக்கான ஸ்பெஷல் டெட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. 18லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் 10/4 அதோடு நீங்கள் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 days உங்களுக்கு அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 பேப்பர் 1க்கும் ஜூலை 5 பேப்பர் 2க்கும் நடக்க இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம நிறைய பேர் கிளாஸ் ஆரம்பிக்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு 12th ப்ராக்டிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10th 12th எக்ஸாம் சூப்பர்வைசிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வெலியூஷன் இருந்தது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கிளாஸஸ் இருந்தது. எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் முடித்து இப்போ தான் ஒரு 2-3 டேஸாக நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். அதனால் இப்போ தான் நிறைய டீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். மே 1 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மே 1லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யார் யார் உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. புதுசாக விரும்புகிறவங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த கிளாஸஸில் ப்ராப்பராக எப்படி படிக்கணும், எப்படி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும், ஒரு எக்ஸாம் எப்படி ஈஸியாக நிறைய மார்க் எடுத்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா கைடன்ஸும் எல்லா டிப்ஸும் இதில் நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு ப்ளஸ் கிளாஸஸ் இருக்குது, செப்பரேட் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் இவ்வளோ நாள் படிக்கலை, இனிமேல் நான் படித்து ஸ்டார்ட் பண்ணி என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். கட்டாயம் முடியும். இந்த 2 மாதம் முழுசாக இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த 2 மாதம் நீங்கள் இவங்க ப்ராப்பராக, அதாவது சரியான முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் ஃபீஸ் தான் இருக்கும், நிறையா இருக்காது. சில கோச்சிங் சென்டர்ஸில் வாங்குற மாதிரி 10,000 to 15,000 அப்படிலாம் வாங்குகிறாங்க. அந்தளவுக்குலாம் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது. ஃபீஸ் மினிமம் ஃபீஸ் தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் ஒதுக்கணும். இப்போ கிளாஸஸ், இப்போ 1 hour கிளாஸஸ் போடுறோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ் ஒதுக்கணும். இப்போ ஒரு 1 hour ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நீங்கள் பண்ணினாலே போதும், எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நான் நிறைய பேருக்கு தோணும், நான் படித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு டச்சு விட்டு போச்சு, எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் நிறைய நம்ம சொல்லலாம். பட் ஆனால் நம்ம எல்லாமே முடியும். நம்ம முடியாது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே முடியும். நம்ம இந்த டைம் ஒதுக்கணும். நீங்கள் நேரம் ஒதுக்கி அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் கிளாஸில் கொடுக்குற அந்த டிப்ஸு கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நமக்கு தெரியும், நம்ம கிட்ட டெட்டு படித்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போன தடவை ரெகுலர்லேயே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 100, 120 நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. பிஜிடிஆர்பி நிறைய கிளாஸஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம கொடுக்குற அந்த கைடன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப லாஸ்ட்டு டே வரைக்கும் ரொம்ப லென்த்தன் பண்ணிட்டு போகாமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. ஏன்னா நம்மெல்லாம் டீச்சர்ஸ், நம்ம எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கோம். நிறைய மாணவர்கள் நம்மள்கிட்ட படித்து நல்ல நிலையில் இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு தேர்வு அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம், சின்ன ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அதை உங்களுக்கு முற்றிலும் போக்கி உங்களுக்கு எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படிங்கிற ஃபுல் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க. மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் கால் பண்ணியே நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அதனால் நமக்கு நல்ல லீவு டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ப்ரிப்பேரும் பண்ணிக்கலாம். இந்த லீவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணாலே எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். எல்லாரும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு ஆல்.